வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். லூகாஸ் 8:8. நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். கல்லை சிற்பமாக்கிய சிற்பியை விட சிற்பம் பெருமைக்குரியதாகி விடுகிறது. கதை எழுதியவரை விட கதாபாத்திரமாய் நடிப்பவரே புகழப்படுகிறார். கடவுளை விட கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களே பெரியவர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். நிலையற்றது பதவி என்பது நன்றாய் தெரிந்தாலும் மனம் கர்வம் கொண்டு பெருமைப்படுத்திக் கொள்வதும், அப்படியே நடை உடை பேச்சு மாறிப்போவதும் கூட முதிர்ச்சியற்றவர்களின் வீண் பெருமை என எடுத்துக்கொள்ளலாம். கடவுளை விட தம்மை பெரியவர்கள் என நெஞ்சம் நிமிர்த்தி நடப்பதும், கடவுள் முன் தம்மை தாழ்த்தி கொள்ளாத நிலையும் இருக்குமானால் அலகையின் பிடியில் நன்றாய் சிக்கிக் கொண்டோம் என்று விழித்து கொள்ள வேண்டும். மிக மிக மாட்சிக்குரிய பெருமைக்குரிய கடவுள் நம்மிடம் வர நாம் தகுதியற்றவர்கள் என்றாலும் அவர் நம்மிடம் வருகிறார். இது அவரின் பெருந்தன்மை. கடவுள் முன் நம்மை தாழ்த்தி கொள்ளும் தாழ்ச்சி இறைவன் நம்மிடம் வருவதற்கு சிறு முயற்சி. நாம ஜெபம். இயேசுவே, நீர் என்னிடம் வர தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும். இயேசுவே, நீர் என்னிடம் வர தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? சேர்ந்து பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு
நன்றி சொல்லுங்கள். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சேர்ந்து பாடுங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எல்லையும் ஐயா நீதான். சேர்ந்து பாடுவோம். எல்லையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? சத்தம் எழுப்பி. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க எல்லாரும். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் 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 உண்டு? மாண்புயரிவ்வரு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தேவன் போற்றி அவர் தம்